பாவம் வளர்ந்து வந்து யார் அதை கன்சீவ் பண்ணாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டிவிடும். அது என்னை நேசிக்கிற என்னுடைய பரலோக பிதாவின் மேல் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் அவருடைய வல்லமையையும் அது என்ன பண்ணுகிறது? அது நம்ப மறுக்கிறது. இயேசுவின் மூலமாக உண்டாகிற இந்த விசுவாசமும் இந்த அன்பும் எதை காண்பிக்குதுன்னா, அவர் நம்ம கூடவே வச்சுக்கணும்னு விரும்புகிறாரு. அவரை சந்தேகப்படாம இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அவருக்குள்ள அமைதியாக இருக்கும்போது டார்மெண்ட் கிடையாது. வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, ஜெபம் செய்வதற்கு முன்னமே, அவர்கிட்ட போவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எச்சரிப்பின் செய்திகள் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கவில்லை. உங்களை கர்த்தரோடு சேர்த்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியான ஒரு செய்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நேரிடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு சேர்க்கும்படியான ஒரு நற்செய்தியை இந்த காலவெளி உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நிலைத்திருப்பான் என்கிற வார்த்தையின் கீழே ஒரு கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவன் என்ற ஒரு வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் கேள்விப்படும் போது, நித்திய ஜீவன் என்ற அந்த வார்த்தை கேட்கும் போது உங்க மனசுல என்ன தோணுகிறது? ஏன்னா நித்திய ஜீவனா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒன்று உண்டாக வேண்டும். அது என்ன? இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு பரலோகம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அவ்வளவுதானா? நித்திய ஜீவன்கிறது பரலோகம் மட்டும்தானா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, தேவனுடைய அன்பு இங்க எழுதியிருக்கல, பிதாவின் அன்பு அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ பிதாவின் அன்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் புரியணும். இந்த 2 கேள்விகளின் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த கடிதத்தை யோவான் எழுதியிருக்கிறதோடைய அடிப்படையான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த 2ஆம் அதிகாரம் இங்கே என்னென்ன பார்க்குறோம்? 1, பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறார், அவர்களுக்கு எழுதுகிறார். 2வது, ஆதி முதல் இருக்கிற அந்த தேவனோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அவர் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அதனால இந்த கடிதம் எழுதுகிறேன்னு சொல்றார். 3வது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை உங்களில் நிலைத்து இருக்கிறது. உங்களுக்கு வசனம் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா, ஒரு சூழ்நிலைன்னு வரும் பொழுது எந்த வசனத்தை எடுத்து நீங்க அதை உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னு தெரியும் அப்படிங்கிற உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்றார். 4வது சொல்றாரு, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள். எப்படி பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள்? நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் கேட்டீங்கன்னா, இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தினாலும் கர்த்தராகிய இயேசு சிந்தின அந்த ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்த சாட்சி உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க இருக்கலாம், ஆனா இந்த ரத்தத்தை குறித்த சாட்சி தான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது. உங்க பலத்தால் இந்த ஜெயம் உண்டாக போறதில்ல. உங்களை குறித்து அந்த ரத்தம் இன்னைக்கு என்ன பேசுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்றாரு? கீழே தேவனுடைய அன்புல நிலைத்திருப்பதை பற்றி எழுதுகிறார். நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இச்சையை பத்தி பேசுறாரு, உலகத்தை பத்தி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு நான் இந்த காலவேளையில ரொம்ப பிரயோஜனமான விதத்தில் உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, அதாவது விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இச்சைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. அதை மேற்கொள்றதுங்கிறது அதை விட ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. அது யாரோ ஒரு சிலர்கள் தான் பரிசுத்தவான்களாய் வாழ்கிற ஒரு சிலர் கடினமாக உபவாசித்து ஜெபம் செய்து அதை மேற்கொண்டு வாழ்வதை போலவும், சாதாரணமான விசுவாச பிள்ளைகள் அல்லது புதிதாய் வருகிற ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் அவங்கெல்லாம் இச்சைக்கு அவ்வளோ ஒரு இச்சையில் ஜெயம் எடுக்க முடியாது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது போல ஒரு பிம்பம் சத்ருவால இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இச்சைங்கிறது என்ன, எதை வேதம் இச்சை என்று சொல்லுகிறது, எதை தேவனுடைய அன்பு என்ன, நித்திய ஜீவனை குறித்த காரியங்கள் என்ன
அப்படின்னு நல்ல அந்த ஃபவுண்டேஷனான அந்த அடிப்படையான சில சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் காத்திருக்கிறது. சந்தோஷம் மட்டுமல்ல, கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இச்சை என்பது ஆதியாகமத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து பிசாசு மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க வைத்த ஒரு பொறி. அந்த பொறியோடைய அது எப்படி உண்டாக்கப்பட்டது, அது எப்படி செயல்படுது, அதை எப்படி நீங்கள் நானும் மேற்கொள்ளலாம் என்பதை இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை கொடுக்க உங்களுக்கு நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். ஆமேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயத்தில் வாழலாம். ஆகவே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போன வாரம் நான் என்ன சொன்னேன், இச்சை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நான் சொன்னது, அங்கே தேவ சித்தம் இருக்காது. நல்ல காரியமாக கூட இருக்கலாம், அதுக்கு தான் சொன்ன ஒரு ஜெபமாக கூட இருக்கலாம். அந்த ஜெபத்தில் தேவ சித்தம் இல்லைன்னா அதுவே இச்சையாய் மாறும்னு யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நீங்கள் இச்சையின்படி ஜெபித்ததுனால உங்களுக்கு அது கிடைக்கலைங்கிறாரு. அப்போ ஜெபம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம், தேவன் நமக்கு உண்டாக்கின ஒரு காரியம். அதில் கூட தேவ சித்தம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கும் போது அதுவே இச்சையாக காணப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது இச்சைங்கிறது வெறும் தவறான காரியங்களுக்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையின் இன்க்ளூடிங் ப்ரேயர், ஜெப வாழ்க்கையில் கூட நாம் இச்சை உடையவர்களாக இருக்கலாம் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆமேன். அப்போ அதை குறித்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, இப்போ முதல்ல இச்சையை பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்கே உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று எழுதியிருக்கு இல்லையா? அந்த உலகம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அங்கேருந்து ஆரம்பிப்போம். உலகம்ங்கிறது தேவன் உண்டாக்கின உலகத்தை பற்றி இங்கே அவர் சொல்லலை. தேவன் உண்டாக்கின உலகம் நல்லது என்று சொன்னார். ஆனால் உலகத்தில் இருக்கிற சிஸ்டம், உலகம் சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தான் வேதம் முக்கியப்படுத்துகிறது. அவங்க எப்படி இந்த உலகம் ஆப்ரேட் ஆகுது, அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அதாவது அன்றாட வாழ்க்கையிலேயே பொதுவாகவே தேவனற்றவர்கள் உலகம் சொல்லும்போது அங்கே தேவனுக்கு இடம் கிடையாது இல்லையா? இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறது. ஸோ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உலகம்னு சொல்லும்போது அது பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தின் சிஸ்டம், இந்த உலகத்தின் சிஸ்டம் காட்லெஸ் சொசைட்டி, அங்கே கர்த்தர் கிடையாது. உலகம் என்று சொல்லும் பொழுது அது எந்த விதமாக ஆப்ரேட் பண்ணப்படுகிறது, எந்த விதமான மோட்டிவேஷனோடு கூட இந்த உலகம் காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த இடத்துல அவர் எழுதுகிறார், உலகத்தில் உள்ளவைகள் நீங்கள் அன்பு கூறாதீர்கள்னு. அப்போ உலகம்னு சொல்லும்போது நீங்கள் பார்க்குற பொருட்களோ, நீங்கள் பார்க்குற கண்களில் காணப்படுகிற காரியங்களோ கிடையாது. இது பொதுவான தேவன் சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் சிருஷ்டித்து இருக்கிறார். நன்மைகள், இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தவறானவர்களும் யூஸ் பண்ணுறாங்க, தேவனுடைய மக்களும் யூஸ் பண்ணுறோம். ஸோ உருவாக்கப்பட்ட ஒரு பொருள்கள் அல்லது உருவாக்கப்பட்ட காரியங்களினால் இந்த இச்சையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. என்ன விதமாய் நீங்கள் அதை அணுகுகிறீர்கள், என்ன விதமாய் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான். அதுக்கு தான் சிறந்த உதாரணம் ஜெபம். ஜெபம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் கூட ஜாக்கிரதை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இச்சை அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்கள் உலகம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள பொருட்களையோ, உலகத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள், கல்வி, சயின்ஸ், இதை பற்றி இங்கே வேதம் சொல்லவில்லை. த மோட்டிவேஷன், ஹவு தே ஆர் ஆப்ரேட்டிங், அவர்களுடைய நோக்கம் என்ன, அங்கே தேவன் இருக்கிறாரா, அவர்கள் மத்தியில் தேவன் இருக்கிறாரா, தேவனை குறித்து ஏதாவது அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்தில் அங்கே என்ன கிடையாது, தேவன் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்தபடியாக இந்த இச்சை என்று வரும்பொழுது 3 காரியத்தை அங்கே பார்க்குறோம். 1 மாம்சத்தின் இச்சைன்னு எழுதியிருக்கு, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. ஸோ இது 3 பற்றி தான் அங்கே 3 காரியம் தான் பிரதானமாக சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்க்கணும். மாம்சத்தின் இச்சைங்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை இச்சைன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏன் அது இச்சைன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, அங்கே தேவன் இல்லாதனால அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிடுறேன். அப்போ இச்சை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுக்கணும், தேவனற்ற இருக்கிறதுனால இச்சை என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் இருந்தாங்க என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, விருப்பம் என்று சொல்லியிருக்க வேண்டும். தேவன் இருக்கும்போது அந்த வார்த்தை இங்கே என்ன பண்ணணும், விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தேவன் இல்லாதபடியினாலே என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ மாம்சத்தின் இச்சை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன், வாண்டிங் ஆன் மை ஓன் வே, வாண்டிங் எவ்ரி திங் ஃபார் மை செல்ஃப், வாண்டிங் டு அப்பியர் இம்பார்ட்டன்ட். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது,
வாண்டிங் ஆன் மை ஓன் வே, அதாவது என் வழியில் அதை நான் செய்யணும். அதான் மாம்சத்தின் இச்சை. நான் விரும்புகிற வழியில் அதை செய்ய வேண்டும். அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லைங்கிறத பற்றி இல்லை, நான் விரும்புகிறபடினாலே என்னுடைய சொந்த வழியில் அதை நான் செய்ய வேண்டும். இன்னொன்று கண்களின் இச்சைக்கு என்ன சொல்லுகிறதுனா, வாண்டிங் எவ்ரி திங் ஃபார் மை செல்ஃப். எனக்கு வேணும் எல்லாம். ஒன்று என்னுடைய வழியில் வேணும், ரெண்டாவது எனக்காக வேணும். அங்கே நான் தான் சென்டர், என்னை சுற்றி தான் நடக்கிற இச்சைங்கிறது முதல்ல தேவன் இல்லை, என்ன சுற்றி தான். எனக்கு என்ன வேணும், நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய வழியில் வேணும். இன்னொன்று என்னன்னா, ஜீவனத்தின் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவைகளை கொண்டு நான் முதன்மையாக இருக்க விரும்புகிறேன். வாண்டிங் டு அப்பியர் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல நான் தான் அங்கே முதலாளவனாக இருக்கணும். பாரு எங்கிட்ட என்ன இருக்கு பாரு, உன்னை விட கம்பேர் பண்ணும்போது நான் பாரு பெரியவன். உங்ககிட்ட 50 கோடி இருக்கா, எங்கிட்ட 100 கோடி இருக்கு. உங்ககிட்ட இவ்வளோ இருக்கா, எங்கிட்ட இவ்வளோ இருக்கு. இது யாருடைய குணம்? இது பிசாசின் குணம். ஆமென். பிசாசு ஒன்றும் தனியாக உண்டானவன் அல்ல, தேவன் அவனை தன்னுடைய நோக்கத்திற்காக சிருஷ்டித்தார். அவன் என்ன பண்ணான்? தேவ சித்தத்தில் வாழ அவன் விரும்பல, அவன் விழுந்து போனான். தன்னை உயர்த்த விரும்பினான், தான் விரும்புகிறதை செய்ய விரும்பினான், தன்னுடைய வழியில் செய்ய விரும்பினான், தன்னை முதலாவது தேவனுக்கு மேலாக உயர்த்த விரும்பினான். ஆமென். அப்போ உலகத்திலிருந்து உண்டானவைகள்னா, அந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு அந்த மக்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னா, அவங்களும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு வேணும், நான் விரும்புகிற வழியில் எனக்கு வேணும், அது எப்படியாவது நான் அடைஞ்சே ஆகணும், கொலை பண்ணுவனும், அவனை என்ன பண்ணுவனும், என்ன வேணாலும் செஞ்சு நான் அதை நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பெரிய ஆளாக இருக்க விரும்புகிறேன். இது உலகத்திலிருந்து உண்டானவைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறாரா? அங்கே தான் நான் வரேன், எனக்கு இச்சையை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் உண்டாக்கினவங்க, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இருக்க வேணான்னு சொல்கிறாரா? அப்படி அர்த்தமா? அவங்க தான் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சேர்க்குறாங்க, அப்போது நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்ல வராரா தேவன்? அப்படி கிடையாது. பார்க்க போனீங்கன்னா அவர்களை விட நீங்கள் கூட பெற்று வாழ வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய மீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாலே போதும். என் ஆண்டவராக இயேசு சொன்னார், கூட கொடுக்கப்படும். அப்போ அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இச்சித்து நாம் வாழும்படி அழைக்கப்படவில்லை, ஆசீர்வாதங்களாலே வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான் இன்னைக்கு இச்சையை பற்றி தான் இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன். இச்சையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை சூப்பராக புரிஞ்சுப்பீங்க. தப்பானவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியானவனை நல்லா புரிஞ்சிக்க முடியும். இப்போ அப்படி தான் இந்த இடத்துல நான் விரும்புகிறேன். ஏன்னா இவன் ரொம்ப பெரிய ஆளாக காண்பிக்கப்படுறாங்க. இவனை கோலியாத்து ரொம்ப பெருசாக நின்னது போல தாவீது என்ன பண்ணான்? சிம்பிள் டெக்னிக், 5 கல் பொறுக்கி ஒரே கல்லால் அடிச்சுட்டு போயிட்டான். அப்படி தான் இச்சையும் ரொம்ப பெருசாக காண்பித்துக் கொள்கிறது தன்னை. பல நூற்றாண்டுகளாக இச்சை தன்னை பெரிய ஆளாக காட்டிட்டு இருக்கு. சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்பயுமே எதை பார்த்து பயப்படுறீங்களோ, நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில், ஏதாவது ஒன்று பார்த்து பயந்தீங்கன்னா அந்த பயம் போனால் அதை விட்டு ஓடிடக்கூடாது. அது கிட்ட போய் அதை நோண்டி பார்க்கணும், என்ன உன்கிட்ட பிரச்சனை அப்படின்னு. எது உங்களை டார்ச்சர் பண்ணுதோ, எது உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப காலமாக தொடர்ந்து வருதோ, இந்த நாய் மாதிரி தான். நீங்கள் நாய் துரத்துன்னு ஓடிங்கன்னா உங்கள் பின்னாடி வரும். நாய் சத்தம் கேட்டாலும் நான் பைக்கை நிறுத்துவேன். நாய் பின்னாடி வர சத்தம் கேட்டால் முதல்ல நான் செய்கிற வேலை பைக்கை நிறுத்துவேன், திரும்பி பார்ப்பேன். நான் எப்படி சைலண்ட் ஆகிடுது பாருங்களேன். அதுதான் பிசாசும் அப்படிதான், இச்சை கூட அப்படிதான். நீங்கள் எதை இச்சை மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், எந்த காரியம் உங்களை துரத்துது, உங்களை விட பெருசாக தெரியுதுன்னா முதல்ல நின்று கிட்ட போய் அது யாருன்னு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. வெறும் நல்ல காரியங்களை பற்றி மட்டும் நம்ம அறிஞ்சிக்கிறது பத்தாது, தீமைகளை பற்றி, தீமையான காரியங்கள் எங்கேருந்து இது வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, எங்கே புதுசாக முளைச்சிதா அப்படின்னு பார்க்கணும். எந்த விருப்பமே வேணான்னு சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லாம் கூட இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்வோம். ஸோ ஏன் வேதம் இந்த இச்சையை எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இச்சையோட மெயின் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதானமான அதோடைய வஞ்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் அது பிதாவை விட்டு பிரித்து விடும். ஆதி ஆகமத்தில் ஏதேனில் பிதாவோடு இருந்த ஆதாம் ஏவாளுடைய ஐக்கியத்தை பாவம் பிரிக்க காரணமாக இருந்தது இச்சை. பாவம் முளைக்காது, நான் காண்பிக்கிறேன். பாவம் இச்சை இல்லாமல் பாவம் உலகத்தில் பிறக்க முடியாது. பாவம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இச்சை தான். அந்த கனியை பற்றி ஏவாள் மனசில் அவன் ஒரு காரியத்தை சொல்லி, அவளும் அதை பார்த்து அதை மனசில் வச்சு, அது புசிப்புக்கும் பார்வைக்கும் நல்லதுன்னு அந்த சிந்தனையில், அந்த இமேஜினேஷனில் வச்சு அவள் பார்த்துட்டா. ஏற்கனவே
பார்த்து அதை டேஸ்ட் பண்ணிட்டான், வாயில் இன்னும் டேஸ்ட் பண்ணலை, இச்சித்துட்டான். அப்புறம்தான் அது அவளுக்குள்ள கர்ப்பம் தரித்து அதை போய் பறிக்க செஞ்சிச்சு. ஒரு காரியம் உங்களுக்குள்ள இச்சையின் வழியாக கர்ப்பம் தரிக்காம நீங்க அந்த பாவத்தை செய்யவே மாட்டீங்க. உள்ள இருக்கிற வரைக்கும் அது பிறப்பித்துட்டு கொண்டே இருக்கும். இச்சை ஒரு கர்ப்பப்பை மாதிரி, அது பாவத்தை அங்க வச்சு அது பாவத்தை பிறப்பிக்கும். அப்படி நான் இன்னும் அது விளக்குறேன், அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி போகணும், பொதுவாக சொல்றேன். ஸோ அது என்ன பண்ணுகிறது, அதோடைய மெயின் மோட்டிவ் என்ன இந்த உலகத்தில்னா, அன்னையிலேருந்து த டே ஒன் மனுஷனை ஏதேனில் தேவன் சிருஷ்டித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், ஐ எம் டாக்கிங் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உலகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லலை. இது இந்த இந்த அதிகாரம் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இச்சையோடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவை விட்டு அது பிரித்து விடும். அது தொடர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணும், அது தொடர்ந்து இருக்கும்போது இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் வேதம் சொல்லுது. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை உண்டாக்குங்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசார்டருங்கிற வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா, என் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு காரியமே எனக்கு பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு பதிலாக நெகட்டிவாக செயல்பட்டு எனக்கு ஏதோ ஒரு சில பிள்ளைகளுக்கு வியாதி வரும். அந்த வியாதிக்கு வெளியிலேருந்து எதுவுமே தாக்கியிருக்க வேணாம், ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ அந்த பிள்ளைங்களுக்கு தாக்க வேணாம். அந்த பிள்ளைங்களோட உடம்புல இருக்கிறதே என்ன பண்ணும், அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு, அது பேர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இச்சை என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, அது யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மாதிரி பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை கொல்லக்கூடிய ஒன்றை அது பிறப்பிக்கிறது. ஆமேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பம் தரிச்சு ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய கொலகாரனா மாறி யார் பெற்றாங்களோ அவங்களே கொன்னுடுவான். இதுதான் பாவம். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அது என்ன பண்ணும், கன்சீவ் ஆகி அது உண்டாகி பிறந்து பாவம்ங்கிற அரக்கனை பெத்து வச்சு அந்த பாவங்கிற அரக்கனை மனுஷனை என்ன பண்ணிடுவான், கொன்னுடுவான். இதான் ஆதியாகமத்தில் நடந்தது. ஸோ இதான் இச்சையோட கான்செப்ட். யாக்கோபு 1 அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும். பாவம் பூர்ணமாகும் போது, பாவம் நல்லா வளர்ந்த பிறகு மரணத்தை பிறப்பிக்கும், கொன்னுடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சை கர்ப்பமாகி பாவத்தை பிறப்பித்து பாவம் வளர்ந்து யார் அதை கன்சீவ் பண்ணாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டிவிடும். இச்சையின் உதவி இல்லாமல் பாவம் பிறக்க முடியாது, பாவத்தின் உதவி இல்லாமல் மரணம் பிறக்க முடியாது. ஸோ நம்ம மரணத்தை பார்த்து பயப்படுறோம், பாவத்தை பார்த்து பயப்படுறோம், ஆனால் இச்சையை லேசாக எடுத்துக்கிறோம். அதுதான் ஆரம்பமே. அதாவது யார் முக்கியமான புள்ளியோ அந்த முக்கியமான புள்ளியை நம்ம அலட்சியமாக விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வர பை ப்ராடக்டை பார்த்து பயப்படுறோம், பாவத்தை பார்த்து பயப்படுறோம், மரணத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனால் இச்சையை ரொம்ப வரவேற்கிறோம், வான்னு சொல்லி. ஏன்னா அது வரும்போது நமக்கு பயத்தை கொடுத்து வந்தால் பரவாயில்ல, அது பயத்தை கொடுக்காம ஒரு விதமான இன்பத்தை கொடுத்து ஏமாத்துகிறது. ஆமேன். அது என்ன செய்யுது, இது நல்லா இருக்கும்னு சொல்லுது. அன்னைக்கு ஏவாள்கிட்ட என்ன சொன்னிச்சு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டுமல்ல, பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குதே, நீ சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, அப்படி சாப்பிட்டோன்னா உன் கண்ணெல்லாம் தெளிஞ்சு நீ அப்படியே தேவனை போல மாறிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. நல்ல ஒரு ஆங்கிற மாதிரி ஒன்றை கொடுத்துட்டு தான் உள்ள வந்துச்சு. ஆனால் சீக்கிரமாக போயிடும். எவ்வளோ சீக்கிரம் நல்லா சந்தோஷமாக உள்ள வந்துச்சோ வேலை முடிஞ்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் போயிடும். புரியாது ஏன்டா இதை செஞ்சோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன், அது வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அது முட்டை விட்டுட்டு போயிட்டு, இந்த பட்டுப்பூச்சிங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், வண்ணத்து பூச்சிகளை. நல்லா இருக்கும் மரம், நல்லா இருக்கும். இந்த பூச்செடிகள், சில பூச்செடிகள் உட்காந்து முட்டையை விட்டுரும், அவ்வளோதான். அது முட்டையை விட்டுட்டு போயிட்டுனா போதும். அந்த இலையை அந்த முட்டையில் இருக்கிற அது வளர்ந்து உடனே இந்த இலையை சுருட்டி ஒரே நாள் 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இலையே இருக்காது, வெறும் செடி மட்டும்தான் நிற்கும். சாப்பிட்ரும். ஏன்னா அதுக்கு தேவை அதோட அந்த இலையில இருக்கிறது சாப்பிடணும் இல்லையா? அந்த இலையை சாப்பிட்டாதான் அது குட்டி அந்த முட்டை இதாக மாறும், புழுவாக மாறும். அந்த புழு பட்டுப்பூச்சியாக மாறும். அதுக்கு அது செய்கிற டெக்னிக் என்னன்னா, நல்ல பசேல்னு மிருதுவான செடிகள் இருக்குல்ல, நல்லா சாஃப்டான இலை, அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இப்படி தான் நம்மளை பாவம் சாப்பிடுது. வரும்போது சாப்பிட்டா வருது, போகும்போது எல்லாத்தையும் அரிச்சு நம்ம வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு போய்விடுகிறது.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே எழுதியிருக்கிறது அடுத்த வசனம், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த இச்சையினாலே முட்டாளாகாமல் இருங்கள் அப்படிங்குது. இச்சை வரும்போது அது உங்களை முட்டாள்களாக மாற்ற இடம் கொடுக்காதிருங்கள். அதான் சொல்ற, மோசம் போகாதிருங்கள், முட்டாள்களாய் மாறிவிடாதீர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் ஒரு டிலைட் கொடுக்கும், ஆசையை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன தெரியுமா கொடுக்கும்? உண்மையிலே வேதனையை கொடுக்கும், டார்மெண்ட்டை கொடுக்கும். இங்கே தான் இச்சையுடைய முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய ஆசைக்கும் இச்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படி ரொம்ப நல்லா உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. தேவ சித்தத்தின்படி தேவ ஆசையின்படி உங்களுக்கு ஒரு காரியம் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதை பற்றி எந்த வேதனையும் இருக்காது. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு வேணும்னு அது மேலே நீங்கள் இச்சை உடையவளாய் மாறும் பொழுது அது உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுடைய உணர்வுகளே புரிஞ்சிக்கலாம். அது டிலைட் கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, அதுக்கு பதில் வேதனையை கொடுக்கும், டார்மெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அந்த மனுஷனையோ அல்லது அந்த நபரையோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்களை காதலிக்கிறோன்னு வச்சுங்க, என்னை எடுத்துக்க, நான் யாரையோ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னு வச்சுங்க, தேவ சித்தம் இல்லை, லவ் பண்ணுறேன்னா எனக்கு இரவும் பகலும், இன்றைக்கி லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இதான் நிலைமை, இரவும் பகலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டார்மெண்ட்டாக இருக்கும். டார்மெண்ட்னா என்ன? வேதனை, ஒரு பயம், கிடைக்குமோ கிடைக்காதோ, சேருவோமோ சேர மாட்டோமோ, இது எப்படி போகுமோ, இல்லை வேற யாராவது அவனை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இல்லை அவன் இப்படி போயிடுவானோ அப்படி போயிடுவானோ, நிம்மதியாக இருக்காது உங்களுக்கு காலம். அதே டார்ச்சராக இருக்கும், டார்மெண்ட். ஏன்? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையை கூட்டார். பிதாவினத்திலிருந்து எனக்கு அவனோ அவளோ கொடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எனக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அது என்னுடையது, அது எனக்கு நியமிக்கப்பட்டது, என்னை விட்டு எங்கேயும் போகாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வந்தாலும் அதை கர்த்தர் எனக்கென்று கொடுத்து விட்டார். அந்த சமாதானம் இருக்கும். டார்ச்சர் இருக்காது, டார்மெண்ட் இருக்காது. இச்சை பிதாவை விட்டு பிரித்து விடுகிறது. இச்சை என்ன பண்ணுகிறது? எனக்கிட்டே புள்ள பெற்று என்னையே கொள்ற பாவத்தை கொடுக்குது. அடுத்தபடியாக என்ன பண்ணுது? இச்சை எனக்கு சமாதானத்துக்கு பதிலாக டார்மெண்ட்டை கொடுக்கிறது. நரகத்தில் போய் என்ன 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 அவங்க அனுபவிப்பாங்க தெரியுமா? டார்மெண்ட். பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான் தெரியுமா? டார்மெண்ட் பண்ணுவான். டார்மெண்ட்டுங்கிறது இரவும் பகலும் அவர்கள் வேதனைப்படுவார்கள். எங்க சரீரத்தளவில் படுறாங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது. நரகத்தில் மன அளவில் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஐயோ, நான் தேவனை விட்டுட்டனே, இயேசு மிஸ் பண்ணிட்டனே, இந்த மனுஷன் எவ்வளோ சொன்னானே, அந்த சகோதரன் எவ்வளோ சொன்னானே, அந்த சகோதரி எவ்வளோ சொன்னாலே அன்னைக்கு நான் கேட்கலையேன்னு யாரை ஒதுக்குனாங்களோ, யாரை வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள பற்றி நினைவு மட்டும்தான் அங்கே இருக்கும். நான் சுவிசேஷம் சொல்லி கேட்காதவன் என்ன தான் நினச்சிட்டு இருப்பான், என்னை ஒதுக்குனவெல்லாம் என்ன தான் அங்கே நினச்சிட்டு இருப்பான். ஐயோ, அவன் சொன்னானேன்னு. ஹல்லேலூயா. அது ஒரு டார்மெண்ட். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? டார்மெண்ட் கொடுக்க மாட்டார். இன்னொரு உதாரணம் காமிக்கிறோம் பாருங்க. ஒன்று லஸ்ட் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் மாதிரி. அது யாருக்குள்ள உண்டாகுதோ அவர்களுக்கு விரோதமாகவே செயல்படும், அவர்களுக்கு நன்மை செய்யாது. நிறைய காரியங்கள் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இச்சையை பற்றி. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் தீமைன்னு சொல்லவில்லை, பண ஆசை. சிலர் அதை இச்சித்து, அங்கே வார்த்தையை பாருங்க, அதை விரும்பின்னு இருக்கா. நான் நல்லா இங்கே பாருங்க, நான் நல்லா பொருளாதாரம் உடையவனாய் இருக்கணும்னு ஆசைப்படுறது வேதம் தப்புன்னு சொல்லலை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் நல்ல வேலை செய்யணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போது அங்கே தேவன் மையத்தில் வந்தாருன்னு வச்சுங்க. நான் கர்த்தருக்காக நல்ல ஊழியக்காரனா பணக்காரனா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கும் போது அது விருப்பம், அது ஆசை, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கே இப்போ பாருங்க, அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி, கர்த்தரை விசுவாசிக்கிறத விட்டே போயிட்டான், வலுவி அங்கே போட்டுருப்பாங்க அநேக வேதனைகளாலே. என்னத்தால? அதான் சொன்ன டார்ச்சர். இப்படி போனவங்களுக்கு என்ன நடக்குமா? அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலும் குத்தும், இரவும் பகலும். இது யாருக்குன்னா சபைக்குள்ள வந்துட்டு வராமல் இருக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. வந்து இயேசுவை ஓரளவு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண ஆசை பிடிச்சி கர்த்தரை விட்டு போய் விசுவாசமே வேணாம் எனக்கு அப்படின்னு ஓடி போனா அவனை
அவங்க எழுதியிருக்கிறது, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்காங்க நான் எழுதியிருக்கு இச்சையால். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இச்சைன்னு வந்தாலே அது டார்மெண்ட்டு, அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அது அதுக்கப்புறம் நம்மளையும் பிதாவையும் அது பிரிச்சிரும். அது நம்மகிட்டே பிறந்து நம்மளே கொள்கிற ஒரு குட்டி அரக்கனை அவங்க நமக்கு உண்டாக்கி கொடுத்துரும். இதெல்லாம் தான் இச்சை. சரி, அப்போ இச்சை இல்லைன்னா என்ன? அப்போ ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறான், இந்த முழு உலகத்தையும் பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு தான். என் வழியில் போகணும், தேவனுடைய வழி எனக்கு தேவையில்லை, தேவனும் எனக்கு தேவையில்லை, என் வழியில் எனக்கு விரும்புகிறத நான் முதன்மையாக இருக்கும்படி எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் அதனால் தேவன் நீங்கள் முதன்மையாக இருக்கக்கூடாதுன்னு விரும்பலை. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும்னு தேவன் விருப்பம் இல்லாதவரில்லை. நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாமல் மேலாவே, உங்களை நல்ல இடத்துல வைக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அதை போலவே உங்களுக்கு எல்லாமே அவர் கொடுக்கணும் தான் விரும்புகிறார். இப்போது அடுத்த வசனம் பாருங்க, இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். இச்சையை பற்றி பேசுகிறாதே அவர் இங்கே பேசுகிறாரு, நன்மையான எந்த ஈவும், ஹல்லேலூயா, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களுக்கு தேவையெல்லாம் இப்படி வர்றதில்லைங்க, அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்ட மாட்டார். நீங்க எதை குறித்து நீங்க உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசை இருந்தாலும், நான் சொல்றேன், உங்களுக்கு பிள்ளைகள் ஆசையா இருக்கலாம், நல்லது. உங்களுக்கு பொருளாதாரம் ஆசையா இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலைகள் ஆசையா இருக்கலாம், ஒரு வீடு ஆசையா இருக்கலாம், கர்த்தருக்கு நல்லா நான் ஊழியம் செய்யுங்கிற ஆசையா இருக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வரப்போகுதுன்னா, பரலோக பிதாவிடத்திலிருந்து இவைகள் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகி இறங்கி வருகிறது. அப்போ நீங்க அந்த வழியை தெரிஞ்சுக்காதீங்க. அதான் சொல்றாரு, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனின் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு எழுதுறாரு. இங்கே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பிதாவின் அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். பிதாவின் அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாத்தையுமே நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்க எதையுமே இச்சையோட போய் வாங்கிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் அன்பை புரிஞ்சுக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த வழியில போக மாட்டான். பிதாவின் அன்பை புரிஞ்சுக்கிறவன் இந்த வழியில போக மாட்டான். அவன் பிதாவிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். அங்கே எழுதியிருக்கிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலையில்லை. அது ஏன் அங்கே சொல்றாரு தெரியுமா? முக்கியமா பிசாசு சொல்றது போல தேவன் உங்களுக்கு எதையுமே கொடுக்காம மறைச்சிருவாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாருன்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு அதை எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆதியில பிசாசு ஏமாத்துனது போல இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை ஏமாத்திர போறான். அன்னைக்கு என்ன சொன்னா, நீங்க இந்த கனியை புசிச்சா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சா நீங்க தேவனை போல மாறிடுவீங்கன்னு தான் உங்களுக்கு அவர் மறைச்சி தரன்னு சொன்னால, அதே கான்செப்ட் எடுத்து இங்க எழுதுறாரு. அப்படி சொன்னா நீங்க நம்பாதீங்க. அவர்கிட்ட அந்த மாதிரி மாறுதல், மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, அங்க கொண்டு போய் நல்லா உள்ள பூட்டி வைக்கிறது, உங்களை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்றது, இதெல்லாம் தேவன்கிட்ட கிடையாது. அவர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நான் ஏன் போயிட்டு டார்மெண்ட் என்ன ஒன்று அழிக்குதுன்னு தெரிஞ்சு கூட அதை ஏன் நான் வச்சுக்கணும்? ஹல்லேலூயா. அப்போ இங்கே தான் அன்பு முக்கியமாக வருகிறது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பு என்றால் என்ன? இங்கே எழுதியிருக்கல பிதாவின் அன்பு, பிதாவின் அன்புன்னு எழுதல. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இடத்துல அன்பை பற்றி தான் அதிகமாக இந்த அதிகாரத்தில் பேசுகிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? The sign of my salvation is the love of God. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமே தேவனுடைய அன்பு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் ஒட்டுமொத்த காரியமே என்ன வேதம் சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. இது ரெண்டையுமே மனுஷன் நிறைவேற்ற முடியலை. அதைத்தான் வேதம் பாவம் என்று சொன்னது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். அப்போ எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் அவர் அன்பை குறித்து அதிகமாக எழுத. என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறதுக்கு அடையாளமே தேவனுடைய அன்பு எனக்குள் செயல்படுகிறது. இப்போ மறுபடியும் தேவனுடைய அன்பில் கொண்டாந்து என்னை தேவன் சேர்த்துட்டார்.
இப்போ நான் மறுபடியும் ஆதாம் போல உலகத்தில் அன்பு கூர்ந்து அந்த சிஸ்டத்தில் அன்பு கூர்ந்தா எங்கிட்ட தேவனுடைய அன்பு இல்லை என்று அதனால தான் எழுதுகிறான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் சொன்ன நித்திய ஜீவன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறதுன்னு நான் கேட்டேன் இல்லையா? நித்திய ஜீவனா வெறும் பரலோகம் மட்டும் இல்லை, தேவனுடைய இருதயத்தை இது காண்பிக்கிறது. அதாவது என்னன்னா, எனக்கு கவனிங்க, தான் நேசிக்கிற ஒருவர் காலம் காலமாக பிரியாமல் மட்டுமல்ல எங்குடைய எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு அன்புடைய தேவனுடைய அந்த எண்ணம் தான் நித்திய ஜீவன்.